வணக்கங்க. என் பேர் கன்னியப்பன், சென்னை மதுரை வயல். நினச்சே பார்க்கல இன்றைக்கி இது மாதிரி நடக்கணும். யாருமே நினைக்கல பாக்கியராஜ் ஐயா தவறிடுவார்னு. ஒரு 15 நாட்களுக்கு முன்னவோ நான், அவருடைய ஃப்ரெண்டு, இன்னொரு நண்பர் அனைவரும் வந்து ஒரு 4 பேர் அவருடைய ஆஃபீஸில், இதே வள்ளூர் கோட்டத்தில் இருக்கிற ரோட்டில் இருக்க ஆஃபீஸில் வீட்டில் வந்து பார்த்து பேசிட்டு காபி சாப்பிட்டுட்டு அரை மணி நேரம் எங்கள் கூட பேசி, அந்த அரை மணி நேரம் ஐயா கூட பேசுனது எப்படி போச்சுன்னு எங்களுக்கு டைம் தெரியல. ஆனால் திடீர்னு இன்றைக்கி அவர் காலமாயிட்டாருன்னு சொல்கிறது வந்து திரைப்பட துறைக்கு பெரிய பெரிய இழப்பு. ஒவ்வொரு பெரிய பெரிய ஜாம்பவான் ஒவ்வொருத்தராக போய்கிட்டு இருக்காங்க. இயக்குனர் இமயம் பாரதிராஜா ஐயா போனார், அவருடைய ஸ்டூடெண்ட்ஸ் அசிஸ்டண்ட் பாக்கியராஜ் ஐயா. அது என்னமோ அவங்க 2 பேருக்குள்ள ஒத்துமை, குரு சிஷ்யன்ற ஒரு இது பாசமாக என்னன்னு தெரியல. அவர் ஐயா தவறிட்டார், பெரிய இழப்புங்க இது. இந்த இழப்பை வந்து யாராலையும் ஈடுகட்ட முடியாது. அவங்க குடும்பத்துக்கு எப்படி ஆறுதல் யார் சொல்லுவாங்க சொல்ல, என்னதான் ஆறுதல் சொன்னாலும் ஈடு கிடையாது. இனிமேல் அவர் மாதிரி ஒரு முந்தானி முடிச்சு படம் எடுக்கவும் முடியாது, டைரக்ட் பண்ணவும் முடியாது, அந்த மாதிரி கதை எழுதவும் முடியாது. விளக்கு வச்ச நேரத்தில் மாமா வந்தான், தானண்ணா தந்தானா தந்தானா, அது மாதிரி அந்த தானனா தந்தானா சொன்னது அவர் தான். அதுதான் கம்போஸ் பண்ணாங்க. பெரிய இழப்பு. ரொம்ப வருஷமாலாம் தெரியாது எனக்கு, ரொம்ப வருஷமாக அவரே தெரியும். அவர் ஐயா வந்து ஒரு 20 நாளைக்கு முன்னே தான் ஐயா பார்த்து பேசணும். எல்லாருக்கும் நல்ல அன்பாக பழகுவாருங்க. அதான் சொல்கிறேனே, எல்லாருமே ஒரு குழந்த மாதிரி பழகுவார். நல்ல ஒரு ஸ்ட்ரைட்டாக பேசுவார். தப்புனா தப்பு, ரைட்னா ரைட்டுன்னு சொல்கிற ஒரு நல்ல ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு, நல்ல மனிதர். அவர் இழந்துட்டோம். அதாவது அது மேலே சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. நன்றி, தேங்க்யூ. இப்போ பாக்யராஜ் அவர்கள் தவறிட்டாரு. நீங்க எவ்வளவு வருஷமா இங்க இருக்கீங்க? நாங்கள் நிறைய ஒரு 50 வருஷமா இருக்கோம் மேடம். அவரும் உங்க 50 வருஷமா இங்க தான் இருக்காரு. ஆமாம், இந்த வீடு கட்டுறதுக்கு முன்னே அவர் இப்போ அங்கே மகாலிங்கபுரம் ராமநாதன் தெருவுனாங்க, அந்த வீட்டில் இருந்தார். இதை கட்டின்னு அப்புறம் இங்கே வந்தார். அந்த வீட்டில் இருக்கும்போதுலேருந்து எனக்கு பழக்கம். எப்படி பழக்கம்? நாங்கள் வந்து ஏடிஎம்கே கட்சியில் இருக்கோம். இதுக்கு முன்னே எக்ஸ் கவுன்சிலராக முங்கை மாறன் ஒருத்தர் இருந்தார், அவர் கூட நான் பிஏவாக இருந்தேன். அப்போ இந்த வீடு கட்டும்போது இவருக்கு ஒரு பாய் ஒருத்தர் அனுப்பிச்சி வச்சார். இந்த வீட்டுக்கு வாட்டர் கனெக்ஷன், ட்ரைனேஜ் எல்லாம் நான் தான் ஹெல்ப் பண்ணி எடுத்து கொடுத்தேன். அப்போதுலேருந்து எனக்கு பழக்கம். அதேமாதிரி நாங்கள் வந்து அங்கே ஒரு எம்ஜிஆர் ஃபங்க்ஷன் பண்ணுவோம். அப்பப்போ மகாலிங்கபுரத்தில் தலைவரோட பிறந்த நாள் கொண்டாடுவோம். ஒரு நாள் அந்த வீட்டில் இருக்கும்போது நாங்கள் நோட்டீஸ் எடுத்துகிட்டு போகும்போது அவரே கூப்பிட்டு, என்ன ஃபங்க்ஷன் பண்ணுறீங்க, என்ன வசூல் பண்ணுறீங்கன்னாரு. இதுமாதிரி தலைவரோட பிறந்த நாள் கொண்டாடுறோம்னா எவ்வளோ செலவாகுனாரு. இல்லை சார், நாங்கள் ஒரு 1000 பேருக்கு பிரியாணிலாம் போடுறோம், அந்த நேரத்துக்கு ஒரு 50,000 வந்தால் பெரிய மலை, 50,000 ரூபாய்க்கு ஆகும் சார் இருந்தது. நான் 10 ரூபா தரேன், 10,000 ரூபா கொடுத்தாரு. அதே மாதிரி எம்ஜிஆரோட பயங்கரமான சிஷியம் அவர். திருவேற்காட்டில் இவரோட மேரேஜ் ஆகும்போது எம்ஜிஆர் தலைமையில் தான் நடந்தது. அப்போ எம்ஜிஆரே சொன்னார், என்னோட அடுத்த வாரிசு பாக்யராஜ் தான், அது இவர் சரியாக சார் பயன்படுத்திக்காமல் அப்படியே விட்டார். அதனால எம்ஜிஆர் ரசிகர்ன்றதால எங்களுக்குலாம் இவரை ரொம்ப பிடிக்கும். அதேமாதிரி காமதா நகரில் வாக்கிங் வருவார். காலையில் வாக்கிங் வரும்போது விஷ் பண்ணோம்னா விஷ் பண்ணுவார். நான் லாஸ்ட் டைம் பார்த்தது வந்து நம்ம பாரதி ராஜா சாவில் நல்லா மாலை கட்டுன்னு அந்த மாலை போட்டார், விஷ் பண்ணுவார். என் பேர் மனோகர். இப்போ இன்னைக்கு இந்த நியூஸ், நேற்று கூட ஒரு நல்லா தான் இருந்தார். குஷ்பு அவர்களோட பொண்ணோட கல்யாணத்துக்கு கூட போயிட்டு வந்து நல்லா தான் இருந்தாங்க மேடம். காலையில் ஒரு 6:30 மணிக்கு மேலே தான் இது ஹார்ட் அட்டாக்னு சொல்லி நாங்கள் எல்லாம் டிவியில் நியூஸ் பார்த்து தான் எல்லாம் ஓடியாங்க. உள்ள போனீங்களா? உள்ள ஸ்டார்டிங்லேயே ஒரு 1 ஹவருக்கு முன்னே ஃப்ரீயாக இருந்தது. அப்போ கீழே இருந்தது சரத்குமார் சார், ஒரு பாண்டியராஜ் எல்லாம் இருந்தாங்க. அப்போ நான் கீழே போய் பார்த்துட்டு வந்துட்டேன். இப்போ மேலே கொண்டு போய் வீட்டில் வச்சுட்டு திருப்பியும் கீழே கொண்டு வந்து வைக்க போகிறாங்க. பொதுமக்கள்லாம் விட போகிறாங்க. அவருடைய மேக்கப் மேன், பாக்யராஜுடைய மேக்கப் மேன், எல்லாருக்கும் மேக்கப் போட்டிருக்கேன். இவருக்கு பர்சனலாக கூடவே இருந்திருக்கேன். எவ்வளவு வருஷமா இருந்திருக்கீங்க? 50 வருஷமா இருக்கிறேன். இவரு கிட்டத்தட்ட ஒரு நடிக்க ஆரம்பத்துல மேக்கப் மேன் நான் தான். தங்கமான மனுஷன், நல்ல மனுஷன், எல்லாம் ஹெல்ப்பும் பண்ணுவார். என் பேர் மூர்த்தி. அவரை பத்தி இப்ப ஆரம்பத்துல இருந்தே கூட இருந்திருக்கீங்க? ஆமாம், ஆரம்பத்துல இருந்து கூட இருந்திருக்கேன். அவர் சோர்வல சித்திரம் ஃபர்ஸ்ட் பிக்சர் ஆக்ட் பண்ணார். அதுக்கப்புறம் எல்லா படத்துக்கும் நான் தான் மேக்கப் போட்டேன். இது நம்ம ஆள் போக்குவரத்து, பெரிய 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 படங்கள்லாம் எக்கச்சக்கமான படங்கள் இறக்கப்பட்டேன். நல்ல மனுஷன். இப்போ கூட சமீபத்தில் பார்க்க வந்தால் கூட எதாவது ஹெல்ப் பண்ணிட்டு பார்த்து போங்கன்னா பாரு. இப்போ யார் சொல்லுவா பார்த்து பொறுத்து. ரொம்ப நல்ல மனுஷன். நினைவுகள் படத்துல ஏதாச்சும் நினைவுகள்லாம் இருக்கும்ல அவரை பற்றி? அவங்களுக்கு இது நம்ம ஆளு படத்தில்
ரொம்ப நல்லா இருக்கும். அது வந்து ஐயர் வேஷம் போட்டுட்டு வருவார். ஐயர் உண்மையான ஐயர் கிடையாது அவர். ஆனால் ஐயர் வேஷத்துலேருந்து வந்து எல்லாமே செய்வார் அவர். அதேமாரி வந்து இன்னும் நிறையா படங்களில் மாறுபட்ட வேஷங்கள்லாம் நிறைய ஆக்ட் பண்ணிருக்காரு. அவரை மாரி ஆக்ட் பண்ணுறதுக்கு நிகரே இல்லைன்னு சொல்லலாம். அப்பேற்பட்ட ஒரு குணச்சித்திர நடிக்கிறவர். நல்ல மனுஷமா. கடைசி எப்போ பார்த்தீங்க? கடைசியாக ஒரு போன மாதம் தான் பார்த்தேன். ஆமாம், போன மாதம் பார்த்தா வந்துட்டு போனேன். ஆட்டோவில் போகணுன்னு எனக்கு ஹெல்ப் பண்ணார். நான் வந்துட்டேன். அதுக்கப்புறம் திடீர்னு இப்போ காலையில் இந்த தேவிகாவோட பையன் அவன் ஃபோன் பண்ணி சொன்னான். அதான் உடனே வந்தேன் நான். அவர் என்னுடைய குருநாதர். நான் சினிமா ஃபீல்டுக்கு ஃபஸ்ட்டு உள்ள என்ட்ரி ஆகும்போது அவர்கிட்ட தான் வந்து ஆசீர்வாதம் வந்து பார்த்தோன்னா வாங்கினேன். ஃபஸ்ட்டு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால். எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே வந்து பார்த்தோன்னா குருநாதர். ஒரு 2 days முன்னால் தான் அவரை பற்றி பேசிட்டு வந்து பார்த்தோன்னா இருந்தேன். நேற்று நைட்டும் அவரை பற்றி பேசியிருந்தேன். காலையில் எழுந்து இப்படி ஒரு விஷயம் நினைக்கும் போது ஏற்றுக்கவே வந்து பார்த்தோன்னா முடியவே இல்லை. ரொம்ப அற்புதமான வந்து பார்த்தோன்னா ஒரு நபர். எல்லாருக்கிட்டையும் ரொம்ப பண்பாக வந்து பார்த்தோன்னா பேசக்கூடிய, மரியாதையாக வந்து பார்த்தோன்னா பேசக்கூடிய வந்து பார்த்தோன்னா சினிமா ரிலேட்டடாக நான் உள்ளே வரும்போது சினிமாவில் சம்பாரித்து சினிமாக்காக இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தோன்னா பண்ணுங்க, அது உங்களுக்கு ஒரு பெரிய ஐடென்டிட்டி உருவாக்கி கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா சொன்னார். என்னால் நம்பவே முடியல. இப்போ தான் பாரதிராஜ் சாரை வந்து பார்த்தோன்னா அவரை இழந்தோம். அதோடு வந்து பார்த்தோன்னா இப்போ இவரே இழந்தது வந்து பார்த்தோன்னா ஏற்றுக்கவே முடியாது வந்து பார்த்தோன்னா நல்லா இருந்த மனுஷன். தீவிரமான முருக பக்தர், சாமி கும்பிட்ற வந்து பார்த்தோன்னா ஒரு ஆள். ஏதாவது ஃபங்க்ஷனில் பார்க்கும்போது எப்படி இருக்கீங்க சார், நல்லா இருக்கீங்களா, அப்படியே அரசியல் விட்டு கொஞ்சம் சினிமாவுக்கும் வந்து பார்த்தோன்னா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா சொன்ன ஒரு ஆள். இன்னைக்கு இல்லைன்னு வந்து பார்த்தோன்னா சொல்லும் போது ஏற்றுக்கவே வந்து பார்த்தோன்னா முடியவே இல்லை. ரொம்ப அற்புதமான ஒரு நபர். நீங்கள் போனாலும் சரி உட்காந்து பேசுவார். என்ன விஷயத்துக்காக வந்திருக்கீங்க, என்ன ஏதுன்னு எல்லாத்தையும் கேட்பார், அட்வைஸ் பண்ணுவார். தந்தை ஸ்தானத்துலேருந்து, ஒரு குரு ஸ்தானத்துலேருந்து. எனக்கு மட்டும் இல்லை, சினிமாவில் இருக்கக்கூடிய பலருக்கும் வந்து பார்த்தோன்னா அவர் குருநாதர். அவருடைய இழப்பை ஏற்றுக்கவே வந்து பார்த்தோன்னா முடியும். இது பொய்யா இருக்கக்கூடாதா அப்படின்றதுக்காக எல்லாருக்கும் ஃபோன் அடித்து வந்து பார்த்தோன்னா கேட்குறேன், இது உண்மையா இல்லை பொய்யா அப்படின்றது வந்து பார்த்தோன்னா கேட்குறேன். இது உண்மைதான் சார், இந்த மாதிரி தவறிட்டாரு காலையில் அப்படின்னு ஏற்றுக்கவே முடியவே இல்லை. ரொம்ப 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 நல்ல மனுஷன். பல பேரை வந்து பார்த்தோன்னா வாழ வச்சு வந்து பார்த்தோன்னா ஒரு நபர். யாரையும் வந்து பார்த்தோன்னா நகரமாக வந்து பார்த்தோன்னா பேசாத வந்து பார்த்தோன்னா ஒரு நபர். இந்த மாதிரியான வந்து பார்த்தோன்னா ஒரு ஆள்லாம் சினிமாவில் கிடைக்கிறது ரொம்ப பெரிய வந்து பார்த்தோன்னா ஒரு விஷயங்கள். அவரால் உருவாக்கப்பட்டவங்க இன்றைக்கி நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா இருக்கு. ரொம்ப கஷ்டமாக வந்து பார்த்தோன்னா இருக்குது. அவருடைய ஆன்மா வந்து பார்த்தோன்னா சாந்தி அடையணும். இன்றைக்கி சனி மகா பிரதோஷம் வேறு. நான் எப்போ சென்னைக்கு வந்தாலும் அவருக்கு கோவில் பிரசாதம் எடுத்துன்னு வந்து கொடுத்துட்டு வந்து பார்த்தோன்னா போவேன். எப்போ சென்னைக்கு வந்து பார்த்தோன்னா வந்தாலும் அவர் பார்ப்பேன். ஏதாவது மேரேஜ் ஃபங்க்ஷனில் இல்லை வேறு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனில் பார்க்கும்போது வந்து பார்த்தோன்னா நலம் விசாரிப்பார். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே சாப்பிட்டீங்களா, இதுதான் ஃபஸ்ட்டு கேட்பார். ஏன்னா எம்ஜிஆர் ஐயாவுடைய வந்து பார்த்தோன்னா வளர்ப்பு. அவர் எப்படி வந்து பார்த்தோன்னா எல்லாருக்கும் சாப்பாடு வந்து பார்த்தோன்னா கொடுப்பார். அதே மாதிரி இவரும் அதே வார்த்தையை வந்து பார்த்தோன்னா சொல்லி கொடுக்கக்கூடிய வந்து பார்த்தோன்னா ஒரு ஆள். ஒரு இல்லாத்து திரையுலகத்துக்கு மட்டும் வந்து பார்த்தோன்னா கிடையாது, ஆன்மீகத்துக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே ஒரு பெரிய இழப்பு. எங்கள்லாம் ரொம்ப பெரிய இழப்பு. இதுலேருந்து எப்படி மீண்டு வர போகிறோம் அப்படின்றது வந்து பார்த்தோன்னா தெரியல. கிருதி மேடம் வந்து பார்த்தோன்னா தெரியும், அவங்க வந்து பார்த்தோன்னா நண்பர். இடையில வந்து பார்த்தோன்னா பேசும்போது ஒரு ஃபங்க்ஷனில் பார்த்து கேட்குறேன், சார் எப்படி இருக்கார் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை நல்லா வந்து பார்த்தோன்னா இருக்காங்க சார் அப்படின்னு சொல்லி நல்லா இருக்காங்கன்னு வந்து பார்த்தோன்னா சொன்னாங்க. யாராலையும் எதிர்பார்க்கவே இல்லை. அன்பிலீவபிள், அன்எக்செப்டபிள் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா சொல்லுவாங்களே, அந்த மாதிரியான வந்து பார்த்தோன்னா ஒரு நிகழ்வு.